ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். கிறிஸ்மஸோட பார்ட் 2 வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது போடவே முடியல. எப்பவும் போல தான் பண்ணவே முடியல. சரி பார்ட் 2ன்னு அதை வெயிட் பண்ணிகிட்டே இருக்குமே, இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணலான்னு இருக்கேன். கிறிஸ்மஸ் கேரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆட்சி பொறுப்பு அவர் தோல் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. லாஸ்ட் இயர் கேரல்ஸ் வரும்போது சாண்டா கிளாஸ் பார்த்துட்டு தம்பி பாப்பா ரொம்ப அழுதுட்டாங்க. இந்த இயர் வீடியோட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அழவே இல்லை, நல்லாவே போஸும் கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம சர்ச்சில் கிறிஸ்மஸ் 1 or 2 weeks முன்னாடி டான்ஸ்லாம் இருந்தது. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி தம்பி பாப்பா 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பாப்பாவுக்கு ஸ்டேஜ் ஃபியரே கிடையாது. என்ன பெர்ஃபார்ம் பண்ண சொன்னாலும் ஸ்கூல்லையாக இருக்கட்டும், நம்ம சர்ச்சில் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுவாள். பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாள். தம்பி ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஷை டைப்பு. அதனால் அவர் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவார். டான்ஸ்லலாம் சேர்ந்துப்பார். அப்புறம் என்ன, கிறிஸ்மஸ்னாலே பர்ச்சேஸ் தான். ட்ரெஸ் வாங்காமல் எப்படி அப்படின்னு நாங்கள் போனது பள்ளிக்கண்ணன் ஜெயச்சந்திரன். லாஸ்ட் இயர் கூட அங்கே தான் வாங்கியிருந்தோம். இந்த இயரும் அங்கே தான் போயிருந்தோம். உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸில் எப்பவும் போல் கிறிஸ்மஸ் தீம் செட்டப்பில் வச்சுருந்தாங்க. சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ, அது மாதிரி நிறையவே வச்சுருந்தாங்க. பென்குயின், இது எல்லாது கூடவும் பாப்பா ஃபோட்டோ நிறைய எடுத்துக்கிட்டாங்க. பாப்பா தம்பி 2 பேருமே தான். ரொம்ப நேரம் இதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளவே போக ஆரம்பித்தோம். ட்ரெஸ் வாங்கணுங்கிற எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. பென்குயின் பார்த்தோன்னே பாப்பா அங்கேயே நின்றுட்டா. போதும் பாப்பா, ட்ரெஸ் வாங்க வந்தோம், அதை விட்டுட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டோம். போனதுக்கப்புறம் பாப்பா ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டு பார்த்தோம். வெளியே இருந்து போடவே மாட்டேன்ட்டா, எல்லாமே ட்ரையல் ரூமில் தான் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். தம்பி பாப்பா 2 பேருக்குமே ட்ரெஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஈவினிங் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே அப்பா ஸ்வீட்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, சாப்பிட்டுட்டு வந்தோம். நைட் அப்படியே சர்ச்சுக்கு போனோம். எல்லா இயர் போலவே இந்த வாட்டியும் இன்னோவேட்டிவாக பசங்க நிறைய பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கிஃப்ட் ஓப்பன் பண்ண மாதிரி அதோட மேலே இருக்கிற பார்ட் மேலே நிற்கும், கீழே இருக்கிற கிஃப்ட் பாக்ஸ் மாதிரியே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில் எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்தோம். சர்ச்சோட டெக்கரேஷன் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு. மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அங்கேயே தான் இருந்து அந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சர்ச்சு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிறந்த இயேசு பாலனை குடிலில் வைப்போம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா வருஷமும் பாப்பா வந்ததுக்கப்புறம்லேருந்து பாப்பா தான் வைக்கிறா. வந்தோடனே அதை தான் வச்சிட்ருக்கோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம சர்ச்சு போனதுக்கப்புறம் சர்ச்சில் எடுத்தது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்தது, இது எல்லாமே இதில் இருக்குது. அடுத்த நாள் காலையில் டியூஷன் பசங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன் லஞ்சுக்காக. இதெல்லாம் பார்ட் 1ல் இருக்கும். டே டைமில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலான்னு தான் ஃபஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். இது நைட்டு, அதாவது 24th December 24th அன்றைக்கி எடுத்த வீடியோலாம் இதில் கவர் ஆகிருக்கும். அது கொஞ்சம் 25th அன்றைக்கி மார்னிங்கில் இருந்தது, கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பசங்க எல்லோரும் வீட்டுக்கு கூப்பிட்டு அன்றைக்கி லன்ச்சு கொடுத்துருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக நல்லா இருந்தது. எல்லாரோடும் சேர்ந்து சமைச்சிட்டு நல்லா இருந்தது. அதுக்காக இந்த டே கம்ப்ளீட் ஆகணுங்கிறதுக்காக ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பாத்திரம் வச்சு வைங்க ஈஸியாக சாப்பிடு. அப்போ வெளியே போயிரு, இதெல்லாம் சாப்பிடணும், வெளியே போயிரு.
நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அக்கா வீட்டு பக்கம் போயிருந்தோம். அங்கே வந்து பட்டாசு வெடிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏரியா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். மெயினாக அதுதான், எந்த வண்டிங்க எதுவும் ரொம்ப இல்லாமல் இருக்கும். அதனால் அங்கே போயிருந்தோம் வெடிக்கிறதுக்காக. அங்கே ஜாலியாக வெடிச்சிட்டு அந்த டே அப்படி தான் போச்சு. கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து பேக்கில் ஆட் பண்ணியிருக்கேன். என்னாச்சு? ஃபீவர் வரும் நினைக்க. இப்போதான் சரி. தள்ளி போங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க. என்னடா பண்ணுது அது? பட்டாசு நிறைய ஆயிடுச்சு. வெடிக்கிறதுக்கு ஆளும் இல்லை, டைமும் இல்லாமல் ஆயிடுச்சு. கடைசியில் பொறுமை இல்லாமல் மொத்தத்தையும் அள்ளி போட்டு மொத்தமாக கொளுத்தி விட்டுட்டு வந்துட்டோம். அதனால தான் பயந்து கொஞ்சம் கத்திகிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.